கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தாவீதின் ஜெபம். தாவீது பாவத்திற்கு உட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது அவன் இந்த சங்கீதத்தை ஜெபமாக சொல்லுகிறான், பாடுகிறான். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்தில் இருந்து எடுத்து கொள்ளாமலும் இரும். உமது இரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அப்பொழுது நான் பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். தாவீது ஜெபத்தை பாருங்க. நான் பாவம் செய்தேன் ஆண்டவரே என்று அறிக்கையிட்டு, நீர் என்னை தண்டிக்காமல் இருப்பீரானால் என்னை பார்த்து ஜனங்கள் பாவிகள் என்ன பண்ணுவாங்கன்னா மனம் திரும்புவாங்க, நானும் சாட்சியாக இருப்பேன் என்று பொருத்தனை பண்ணிக்கொள்கிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாமும் நம் வாழ்க்கையிலே அறியாமல் பாவத்திற்கு உட்பட்டிருப்போமானால் தாவீதைப் போல தேவனிடத்திலே ஜெபம் செய்வோம். உடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாதிரும். அப்பா, நீ தந்த பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமல் இரும். நீர் எனக்கு தந்த சந்தோஷத்தை எனக்கு திரும்பவும் தந்து உம்முடைய ஆவி, உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் என்று அவரிடத்திலே ஜெபிப்போம். அப்பொழுது நான் பாவிகளுக்கு முன்பாக உமக்கு சாட்சியாக இருப்பேன். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.